வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு வாராகி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சார், நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சார். சார் எப்படி சார் இருக்கீங்க? பிரமோதமாக இருக்கும். சிறப்பு சார். சார், நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கு. எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, மகளிர் உரிமை தொகைன்னாங்க, மாணவருக்கு அந்த திட்டம்னு சொன்னாங்க. ஆனால் இந்த தேர்தலில் அவங்களுக்கு பெரிய ஒரு தோல்வியை மக்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தோல்வியை ஆராய ஒரு குழு திமுக தலைவர் ஒன்று அமைச்சிருக்காரு. என்னன்னா மக்கள்கிட்டே கேட்குறாராம், நான் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உண்மையிலே அவர் என்ன தான் பண்ணார், ஏன் அந்த தோல்வி? ஆக்சுவலாக நீங்கள் கடந்த 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டம், அந்த காலகட்டங்களில் இவர் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணங்கள் போனார். கிராமப்புறமாக உட்காந்துக்கிட்டு பேசினார். பல பஞ்சாயத்துகளில் இவர் போய் உட்காந்து ஒரு பொட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பொட்டியை காமிச்சு, இந்த பொட்டியில் நீங்கள் நேரடியாக ஊரில் மனு கொடுத்தீங்கன்னா இது எப்போவுமே ஊரில் வச்சுருவேன், நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அத்தனை பிரச்சனையும் நேரில் வந்தீங்கன்னா தீர்த்து கொடுத்துருவேன், அதுக்கும் ஒரு டோக்கன் கொடுத்துருவேன். அதெல்லாம் போட்டார். செயலாளர்லாம் போட்டார். செயலாளர் போடாமல் இருக்க முடியாது, செயலாளர் போட்டு தான் ஆகணும். அதை தாண்டி பல விஷயங்களையும் சொன்னாருங்க. அது மட்டுமல்ல, அந்த தேர்தலுக்கு முன்னாடி 525 வாக்குறுதிகளை வர கொஞ்சம் கொடுத்தாரு. அந்த 525 வாக்குறுதிகளில் அடிப்படையான அந்த நேரங்களில், அதாவது அதிமுக ஆட்சி ஆண்டுகின்ற காலகட்டத்தில், எடப்பாடி தலைமையில் இருந்த காலகட்டத்தில் அவர்களால் செயல்படுத்த முடியாத சில விஷயங்கள் இருந்துச்சு. அந்த திட்டத்தையெல்லாம் தாண்டி நான் செயல்படுத்துவேன். அவர் ஆட்சியில் ஏற்பட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனைகள் ஆரம்பித்து, நர்ஸு ஸ்ட்ரைக்கில், டாக்டர்ஸ் மருத்துவர்கள் ஸ்ட்ரைக்கு, பகுதி நேர ஆசிரியர்கள் ஸ்ட்ரைக்கு, இப்படி போக்குவரத்து தொழிலாளர்களுடைய ஸ்ட்ரைக், இந்த மாதிரி பல பிரச்சனைகளை அவர்கிட்ட அந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் தீர்த்து வைக்கிறதா சொல்லி தான் எல்லாருக்குமே தேர்தல் வாக்குறுதியில் பொதுமக்களுக்கு கொடுத்தார். எதிர்கட்சியாக இருக்கப்போ நேரில் போய் பார்த்துட்டு இருந்தார் எல்லாரும். ஆமாம், எல்லாத்தையும் நேரில் போயிடுவார், அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் அவர் கொடுத்த வாக்குறுதிகள், இது தேர்தல் வாக்குறுதியாக மட்டும் இல்லாமல் சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் அப்படின்றதையும் சொன்னார். சொல்லாத என்ன செஞ்சாருன்னா, அது ஒரு பட்டியலே இடலாம். சொன்னதை விட சொல்லாதது. ஓகே. ஏன்னா சொல்லாதது வேங்க வயல் பிரச்சனையில் அந்த மழைநீர் சொல்லாத விஷயம் இல்லை. இன்றைக்கி வரையும் அந்த அரசாங்கம் இருக்கிற வரையும் ஒரே ஒரு அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இன்னும் வரையும் கண்டுபிடிக்கல. ஒரிஜினல் இல்லை, கடைசியாக ஃபிக்ஸ் பண்ணாங்களா, இவன் தான் குற்றவாளின்னு. யார்? மழை தண்ணியை சாப்பிட்டவன் ஐயா நான் பாதிக்கப்பட்டவன் நான் சொல்கிறவனை அவனை பிடிச்சி உள்ள போட்டாங்களா அந்த காவல்துறை. அதெல்லாம் சொல்லாத செய்த ஒரு சாதனை இல்லையா? அதே மாதிரி 8 வழி சாலை அப்படி அருமையாக போராட்டம் செஞ்சாங்க. உட்காந்ததுக்கப்புறம் அருளாரும் அந்த மாதிரி குண்ட தடுப்பு சட்டத்தில் ஒரு விவசாயிகளை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. இதெல்லாம் சொல்லாத செஞ்ச விஷயம். திமுக சாதனைகளில் வருது. அதெல்லாம் திமுக சாதனைகளில் வருது. கரெக்டு. அப்படியாப்பட்ட இங்கே நான் பொறுப்பேற்றனா ஒரு காவல்துறை அதிகாரி பொறுப்பேற்றார் அப்போ அந்த காலகட்டத்தில். அருண் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், சென்னை சிட்டி கமிஷனர். ஆமாம். நான் அவருக்கு மொழியில் பேசுவேன்லாம் சொன்னார். ஆமாம். அதோடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, கூலிப்படை போல் ஒரு 2 ரவுடி இருக்கான்னா அந்த 2 ரவுடில் எவன் சாகணும்னு இவர் முடிவு பண்ணுறது. அப்போ என்னன்னா, இவருக்கு ஒன்று ஆப்போசிட் இருக்க ஆள்கிட்ட இவனுக்கு என்ன ரேட்டு ஒர்க் அவுட் ஆகுதோ அந்த ரேட்டை வாங்கிட்டு அங்கே போடுறது. இந்த மாதிரி பல ஃபேக் என்கவுண்டர்களை போட ஆரம்பித்தாங்க. அவனும் குடும்பம் தானேங்க, மனுஷன், ஜாதி, மதம், அண்ணன் தம்பி, சொந்தக்காரன் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தன் வீட்டிலேருந்து ஒரு 100 ஓட்டு பார்த்தா கூட பாதிட்டு தானே. அதே மாதிரி சென்னை மாநகரமே ஆஹா நாங்கள் 4500 கோடி ரூபா செலவு பண்ணி தரமாக வேலை பார்த்துட்டோன்னு சொல்லி வாய் மூடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வெள்ளம் வந்தது. மொத்தமாக 4500 கோடி ரூபாய்க்கு நாமம் போட்டு போன அமைச்சர்கள் மற்றும் மேயர்கள். இப்படி பல திறமையற்ற சம்பவங்கள். நம்ம திறமையற்ற சம்பவம்னா அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், இவர்களெல்லாம் அழுக்கு பிடிச்சவங்க, அக்மார்க்கு திருடர்கள், இது போன்ற அதிகாரிகளை வைத்து நீங்கள் ஆட்சி நடத்துனீங்கன்னா ஒரு அவப்பேரை உருவாக்கும் அப்படின்னு தொடர்ந்து கொண்டு போய் உங்களை முட்டு சந்தை விட்டுருவானுங்க இந்த அதிகாரிகள்லாம். இந்த டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம், முருகானந்தம் ஐஏஎஸ், அப்புறம் அமுதா ஐஏஎஸ், அவங்க ஒரு நேர்மையான ஆஃபீஸர்னு சொல்கிறாங்களே சார். அவங்க ஒரு நேர்மையான ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க. யாருமே எவனும் எதை செய்யக்கூடாது, அவனே செஞ்சுக்கணும். எப்படி நேர்மையான அதிகாரி சொல்கிறேன்? நான் குற்றச்சாட்டே சொல்கிறேன். எங்கெங்கே எவ்வளோ மஞ்சள் பையன் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்களா? ஆமாங்க சார். ஆமாம். எத்தனாயிரம் கோடி ரூபா ஒதுக்குனாங்க தெரியுமா உங்களுக்கு?
என்னைக்காவது அந்த திட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல மஞ்சப்பையை பார்த்தேன்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்க. ஆட்சிக்கு வந்த டைம்ல கொஞ்ச நேரம் அது பேசுனாங்க, அவ்வளவுதான் இருக்கும். பேசுறாங்க, நீங்க பாத்தீங்களா எங்கேயாவது? இல்ல சார். அது எத்தனை கோடி ரூபா ஒதுக்கி இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு சார்? ஆயிரக்கணக்கான கோடி ரூபா ஒதுக்கி இருக்காங்க. ரைட் இன்ஃபர்மேஷன் வாங்கி வச்சிருக்கிறேன். ஓகே. மஞ்சப்பையை காணவே காணுங்க. தலைமைச் செயலாளர் யாரு? உதயச்சந்திரன். அப்புறம் வந்து இவருடைய முருகானந்தம் தலைமைச் செயலாளர் இருந்தார். அவருடைய மனைவி வந்து சுப்ரியா சாகுன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், சுற்றுச்சூழல் செயலாளர். சுற்றுச்சூழல். அதில் தான் இந்த மஞ்சப்பை திட்டம் கொண்டு வந்தாங்க. மொத்தமாக முடிச்சிட்டாங்க. எங்கேயாவது நீங்கள் எங்கேயாவது அவங்க குடும்பமே சத்தியம் பண்ண சொல்லுங்களேன் சார். அப்போ அதில் முறைகேட்டில் அவங்களும் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்கிறீங்களா நீங்கள் தானே சொன்னீங்க சார். யோகியமானவர்கள், நல்லவர்கள், வெள்ளையாக இருக்காங்க சார், அவங்களாம் பொய் சொல்ல மாட்டான், திருட மாட்டான், நீங்கள் தானே சொன்னீங்க. இப்போது நீங்கள் தானே சார் சொன்னீங்க. நான் சொல்லிட்டேன்ல, சார் இவங்கெல்லாம் திட்டு பசங்க சார் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேர்லான்ட்டு. இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் வந்து தவறானவங்க சார், தப்பானவங்க சார் சொல்கிறேன்ல. நீங்கள் நேர்மையானு சொன்னீங்கல்ல. ஏன் சார் நான் வந்து பணம் வாங்க மாட்டேன்னா, நான் இன்னொருத்தர் என்ன சொல்கிறது, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு, அவருக்கு ஒரு பெண் சிநேகிதம், அந்த சிநேகத்தில் காசு வாங்குறாரு, அந்த பொண்ணு வாங்குது. கொரோனா பீரியடில் எங்கேயாவது நீங்கள் 2000 ரூபாய்க்கு நின்றுருக்கீங்களா? எங்கேயாவது 2000 ரூபா பணத்துக்கு நின்றுது இல்லையா கொரோனா பீரியடில்? அந்த டைம் கஷ்டப்பட்டோம் சார், நிறையா காசு இல்லை. ஆமாம், கஷ்டப்பட்டோம். இந்த டிமார்டேஷன் வரும்போது நீங்கள் 2000 ரூபா பணத்துக்காக எங்கள் ஏடிஎம் வாசலில், பேங்க் வாசலில் எவ்வளோ பேர் இருந்தாங்க சார் அந்த டைமில்? அருண் ஐபிஎஸ் இருக்கார்ல, அருண் ஐபிஎஸ், அவர் வேறு ஐபிஎஸ். அவர் ஒரு ஆசை நாயகர்களுக்கு 2 கோடி ரூபா ஜிம் வச்சு தராரு. என்கிட்ட ஃபோட்டோ எவிடன்ஸ் இருக்குது. அப்போ இவங்களாம் நேர்மையானு சொல்கிறீங்களா? எங்கேருந்து பணம் சம்பாதிச்சான்னு சொல்லட்டுமா? பள்ளிக்கரணில் யார் இடம் வச்சுருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? யார் சார்? திருச்சியில் இடம் வச்சுருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? அம்பத்தூரில் வந்து லேண்ட் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? சென்னை மாநகர காவலாளர் உட்காந்து தான் நல்லவன் நேர்வன்னு சொல்கிறீங்க சார். நான் சொல்கிறது தப்பா? ஐஏஎஸ் பாருங்க, நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் நம்ம மதிக்கிறவங்க. நீங்கள் திருடன் கூடாமல் என்ன சொல்லுவீங்க? திருடர் சார் அப்படின்னு கூப்பிட சொல்கிறீங்களா நீங்கள்? நான் பேசுனது கரெக்டாக நினைக்கிறேன். நான் திருடன் சார்லாம் கூட முடியாது, திருடன் தான் கூட முடியும், தப்பானவன் தான் கூட முடியும். நீங்கள் அதே நேர்மையான இப்போ இறையன்பு சார்னு சொல்கிறோம்ல, வேறு யாரையாவது நம்ம மதிப்பு குறைவாக பேசுகிறோமா? மரியாதைக்குரியவங்களுக்கு கண்டிப்பாக மரியாதை கொடுத்தாங்க. அதே தான் நானும் பேசுகிறேன். அதனால் இந்த தமிழகத்தில் நீங்கள் சொன்ன ஆலோசனைகள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணாலும் அதை கடந்து போயிடுச்சு. திமுக என்பது தீய சக்தின்னு நாட்டுக்கு வந்து நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் வெளிப்படையாக சமீபத்தில் அவர் பதவி ஏற்பதற்காக எதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு ஒரு திமுக தடுத்துச்சு. தனக்கும் கிடைக்கூடாது, தானும் பறக்க மாட்டான், அடுத்தனும் பறக்க விட மாட்டேன்ற கதை. நீ உன்னை மக்கள் புறக்கணிச்சிட்டான். நீ மக்கள் புறக்கணிச்சதுக்கு பிறகு இன்னும் நீ வந்து இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலை பார்த்துக்கின்னு இருக்கிற தொண்டர்களை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து நான் இப்போ சுய பரிசோதனை செய்கிறேன், அதை செஞ்சுக்கிறேன்னா முதல்ல வந்து உன்னையே பரிசோதனை செய்யணும். உன்னதான் மக்கள் உன்னையே தேவையில்லைன்னு புறக்கணிச்சிட்டான். அப்போ இதெல்லாம் கண் சார், இந்த ஆணை இதெல்லாம் போடுறதில்ல, அமைப்பெல்லாம் என்ன ஆணைங்க? அரசாங்கம் இருக்கும்போது ஆணையை போட்டு ஒன்றுமே வேலை செய்யாமல் இருந்துச்சு. இவங்க அரசாங்கமே இல்லாமல் அறிவாளத்தில் உட்காந்து ஆணை போட்டிங்கன்னா என்ன செய்வீங்க? சும்மா வெத்து பேச்சு டைம் பாஸ் ஆகணும். ரிட்டையர்மெண்ட் ஆகிடுச்சு சார் அவருக்கு, ஸ்டாலினுக்கு. ரிட்டையர்மெண்ட் ஆனால் வீட்டில் போய் படுத்துக்கணும் சார். அது வாய்ப்பே இல்லையா? இனி அவர் ஜெயிக்க வாய்ப்பே இல்லையா? கட்சியை ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்றான், அவர் ஜெயிக்க வாய்ப்பு நாக்குது. ஏன்னா குளத்தூரில் அவ்வளோ பண்ணியிருக்கேன்றாங்க, தோற்று போயிட்டாரு சார். அப்புறம் ஏன் ஓட்டு போடல மக்கள்? ஏன் சார் ஓட்டு போடல மக்கள்? இல்லை அவ்வளோ விருப்பம் சார். கொடுமை படுத்துனீங்க மக்களை, கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நடத்துனீங்க. அப்புறம் உங்கள் மக்கள் நான் உங்களை வந்து வரிஞ்சு கட்டி வாப்பாவா அப்படியே மாலை போட்டு மரியாதை சொல்லுவாங்களா? இன்னும் சில பேர் இன்னும் காரி உமிழாமல் இருக்காங்களா, அதுவே சந்தோஷம் இருந்துச்சு சார். நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக இருக்கீங்க. கடந்த ஆட்சியில் வந்து பல பத்திரிகையாளர்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்கன்ற மாதிரி ஒரு விமர்சனம் வச்சு, ஏன் மீடியாவே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சுன்ற மாதிரி இருந்துச்சு சார். அந்த வகையில் உங்களுக்கு என்னென்ன ஒரு சிக்கல்லாம் வந்துச்சு சார்? எல்லாருமே சொல்ல முடியாது. பத்திரிகையாளர் வந்து திறம்பட பத்திரிகையாளர்கள் சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த காலகட்டத்தில் சுட்டி காட்டினதெல்லாம் ஒரு சில பேர் இருக்காங்க, இல்லைன்னா வரக்கவே முடியாது. இந்த பத்திரிகையாளர் சங்கம், யூனியனு, இந்த ப்ரெஸ் கிளப்பு, இவர்களெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது வேலைக்கு போயிருக்கலாம். அது சில நிர்வாகிகள்லாம் வேறு ஏதாவது நல்ல வேலைக்கு போயிருந்தாங்கன்னா, அதாவது கோடம்பாக்கத்தில் சில வேலைகள்லாம் இருக்குது, அதுக்கு போயிருக்கலாம். இந்த பக்கம் பீச் பக்கம் போனீங்கன்னா சில வேலைகள் இருக்குது, அதுக்கு போயிருக்கலாம். எதுக்கு போவோம் பத்திரிகை துறை இந்த ஐடி கார்டு போட்டுக்கிட்டு? ஏன் சார், ஏன் அவங்க மேலே இப்படி ஒரு கோபம் உங்களுக்கு? நீங்கள் தானே சப்போர்ட் பண்ணல? நீங்கள் தானே சார் சொன்னீங்க. இப்போது நீங்கள் தானே சொன்னீங்க பத்திரிகைலாம் ஒரு குரூப்பாகவே போயிட்டாங்க டிஎம்கே ஆதரிச்சு. நான் சொன்னேன் இல்லை, விமர்சனம் ஊடகங்களில் வைக்கப்படுது. உண்மை தானே சொல்கிறீங்க நீங்களும், அதானே நான் சொல்கிறேன். அப்போ இவங்கெல்லாம் என்ன நீங்கள் வந்து அவங்க மேலே மரியாதை இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து சும்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க சார். அதெல்லாம் குத்தம் சொல்லணும், இனிமேல் அவரை வாழவே விட மாட்டாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறாங்க.
நேற்று முன்னாள் வந்து சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கும்போது சனாதனம்னு வார்த்தையை பேசுகிறாங்க. ஆமாம் பேசுகிறார் எதிர்கட்சி இந்த சண்டாளர்களே வேணாம்னு சொல்கிறதுக்கு சனாதனம் தான் முக்கிய காரணம்னு யாருக்கா தெரியுமா தெரியாதா? ஏற்கனவே நீங்கள் சனாதனம் பேசி உங்களை வந்து காரி உமிழாத குறையாக பார்த்துட்டான் மக்கள். அது சனாதனம் ஊருக்கு மட்டும்தான், எங்களுக்கு கிடையாது, நான் ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுவேன், எனக்கு கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா, நேற்று நீங்களும் அந்த அம்மா கீதா ஜீவன் அவர்கள் முன்னாள் அமைச்சராக இருந்தவங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் மூஞ்சி கொடுக்க முடியலைங்க, அசிங்கமாக இருந்துச்சு. அதான் சொன்னேன், இவர்களுக்கு வந்து குறிப்பாக எதை சட்டமன்றத்தில் பேசணும், சட்டமன்றத்தில் எதை வந்து மேடையில் பேசணுன்றது வித்தியாசம் இருக்குது. ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த டைலாக் ரைட்டர் மொத்தம் மாற்றணும் சார். ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்கார்ல, அவர் மாற்ற சொல்லணும். ஏன்னா மாற்றிட்டா தான், ஏன்னா உதயநிதி அவர்கள் பண்ண பிரச்சனை பார்த்தீங்கன்னா அது வந்து மேடையில் போய் பேசலாம். ஓகே, சனாதானம் இனாதானம் பேசிட்டு தான் உங்களை வந்து இந்தியா முழுக்க வழக்கு போட விட்டாங்கல்ல. மீண்டும் அது வந்து எப்படின்னா அவர் பூஸ்டப் பண்ணிக்கிறதாக பேசுகிறேன்னு நினச்சிட்டு அவர் வேறு ஏதாவது நைட்டு வந்து தலைவலியை மறந்து போட்டிருப்பார், அதனால் மாற்றம் தைரியமாக சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் தான் சொன்னேன், உங்களை நீங்களே வந்து மல்லாக்கப்படுத்திப்பிக்கிறீங்க. சனாதனத்தை பேசுகிறது உங்களுக்கு என்ன இருக்குது? சட்டமன்றத்தில் எதை பேசணும்? தோல்வியை பார்த்து இன்னும் கற்றுக்கலன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இவங்க இன்னும் எப்பவுமே கற்றுக்க மாட்டாங்க சார். அது ஏன் அவங்களுக்குள்ள அந்த எண்ணம் இருக்குது? அது எனக்கு தெரியாது, நீங்கள் அவர் தான் கேட்கணும். அவங்களுக்கு வந்து காலையில் இருந்தால் நைட் வரையும் வந்து ஜாலியாக எங்கேயோ சுற்றிட்டு ஒரு நல்ல இப்போ கருணாநிதி இருந்தாருன்னா கருணாநிதியுடைய வளர்ப்பு வேறு, ஸ்டாலினோட வளர்ப்போ இவங்களும் வந்து வேறு மாதிரியான ஜாலியாக இருக்காங்க. அவங்க பொழுதுபோக்காக அரசியல் நடத்திட்டு இருக்காங்க, மக்களுக்காக இல்லையாப்பா. இனிமேல் வந்து இந்த தீய சக்தி திமுக நிச்சயமாக மீண்டும் வந்து வருவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தெரியும். நீங்கள் வந்து தொடர்ந்து பல இடத்துல வந்து திமுகவில் பல பவர் சென்டர்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. இந்த இடத்துல அதான் கடைசியாக அந்த 5 வருஷத்தில் வந்து என்னென்ன பவர் சென்டர்ஸ், இந்த பவர் சென்டர்ஸ்னால தான் இந்த ஆட்சி டோட்டலாக காலியாயிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? பவர் சென்டர் மட்டும் ஒரு பங்கு இல்லைங்க. நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் முதல்ல பிச்சைக்காரனாக வைக்காதீங்க. முதல்ல எந்த மக்களுமே உங்களை நிறைய வாட்டி 30 ஆண்டு காலமாக உங்களுக்கு உங்கள் அப்பா இருந்திருக்காரு, நீங்கள் இருந்திருக்கீங்க. என்ன நடந்திருக்கு? போன முறை நீங்கள் வந்து இதே நீங்கள் அப்பா விட்டுருங்க, இதே வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான வேலைகள்லாம் நீங்கள் அதிமுக ஆட்சி இந்த காலத்தில் நீங்கள் குறைகளை சொன்னீங்க. ஒரு திட்டங்கள் நிறைவேற்ற முடியும். நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தான் சார். மக்களாக வாக்குறுதி கொடுத்தான், நீங்களாக ஒருத்தனை வாக்குறுதி கொடுத்து 420 வேலையை பார்த்துட்டு அப்புறம் வந்து ஓட்டு போடுங்க பிச்சை எடுக்கிறீங்களா? அசிங்கமாக இல்லை உங்களுக்குலாம்? அப்புறம் என்னத்துக்கு போய் நீங்கள் உட்காந்துக்கிட்டு இனிமேல் நாங்கள் ஆய்வு பண்ணியோம்ப்பா, நீ தானேப்பா சொன்ன பழம்புற. இதே சிஎம் முன்னாள் சிஎம் தானே சொன்னார், நாங்கள் அதை செஞ்சிட்டோம், மக்கள் அந்த விளம்பர மாடலில் வச்சே இந்த 5 வருஷத்தை ஓடிட்டாங்களே. வாழ்க்கையாக தான் சொன்னேன், பல இடங்களில் சொல்கிறது தாங்க. அது பொம்மை, அதுக்கு முதலமைச்சர் ஓட்டு போடல, நீங்கள் முதலமைச்சராக வரணும்னு ஓட்டு போடல. அதிமுக இருந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்கள் வந்து செய்ய முடியாத, அரசு ஊழியர்களுக்கோ பொதுமக்களும் செய்ய முடியாத சில காரணங்கள் இருந்துச்சு. சரி, அன்னைக்கு மாற்று தேவைப்பட்டுச்சு. சரி, இந்த 2 பேர் தானே இருக்காங்க அப்படின்ற காலகட்டத்தில் ஒரு மாற்றாக வந்து நாம் தமிழர்கள் வந்துச்சு. 8% ஓட்டையும் வாங்கினாங்க. புரியுதுங்களா? அன்னைக்கு மாற்று சரியான தலைவர்கள் இல்லாத காலகட்டத்தில் வந்தார், வென்றார் விஜய். சார், இப்போ விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராகி இப்போ ஏறக்குறைய 1 வாரம் ஆகுது. அவருடைய செயல்பாடுகள்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? என்ன சார், ஒரு நாள் முதல்வர் படமாகுது, அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. காலம் நேரங்கள் வரணும், பொறுமையாக இருக்கணும். 1 வாரத்தில் நீங்கள் என்னத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? அந்த 1 வாரத்தில் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் செஞ்சு இல்லை. டாஸ்மாக்லாம் நீங்கள் சார் டாஸ்மாக் இல்லை, டாஸ்மாக்லாம் மூடி இருக்காருல்ல சார், அது எப்படி சார் பார்க்குறீங்க? எந்த திட்டமும் அவர் சொன்ன இப்போ நீங்கள் அவருக்கு பதவியேற்ற அன்னைக்கு 3 திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டார். அது நடைமுறைக்கு வந்துடுச்சு. அடுத்த கட்டமாக வந்து டாஸ்மாக் கை வச்சார். அடுத்தா பார்த்தீங்கன்னா இப்போது அந்த மின்சார இல்லை அதுக்கு கூட வரலன்னா இப்போ இதுக்கு வந்துட்டாங்க. அந்த 2500 சிங்கப்படை பாதுகாப்புலாம் பெண் பாதுகாப்படை இதெல்லாம் வச்சுட்டாரு. ஒன்றுனா நிறைவேற்றிட்டு வர டைம் இருக்கும் சார். ஏன் சார், ஒரு நாட்டை நீங்கள் அழிச்சு சின்ன பண்ணாமல் 60 ஆண்டு காலமாக ஏமாற்றிட்டு இருந்தவங்ககிட்ட வந்து 1 வாரத்தில் ரிசல்ட் கொடுக்கணும்னா எப்படி சார் ரிசல்ட் கொடுப்பாங்க? காத்துருங்க சார், வெயிட் அண்ட் சீ. அது சார், இப்போ சிஎம் ஆகிட்டாரு. சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி பல இடத்துல கேம்பெயினிங்லாம் போனார் சார். அவருடைய கேம்பெயினிங்லாம் நல்லா இருந்துச்சா சார்? நீங்கள் எப்படி பார்த்தீங்க? இல்லை, கேம்பெயினிங் நல்லா இருந்துச்சுன்னா காசு கொடுத்தா கூப்பிட்டு வராங்க, கேம்பெயினிங் நடக்குது. இதில் என்ன ஆர்வமாக தான் வந்தாங்களா சார்? விஜய் சாரோட கேம்பெயினிங் சொல்கிறாங்க. அதுதான் வந்து கேம்பெயினிங்கே விடலையே. நீங்கள் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் வந்து கேம்பெயினிங் பண்ணணும் ஒரு அரசியல் கட்சி. தமிழ்நாடு முழுக்க வந்து பண்ணாமல் ஒரு 4-6 இடங்கள் நம்ம போயிருக்காரு. ஆமாம், அந்த 6 இடங்கள்லேயே வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டை 108 தொகுதி பிடிச்சிட்டு இல்லை ஒரு வழி பண்ணிட்டாரு. எதிர்பார்க்காத ஒரு திருப்பு முனையை கொடுத்துட்டாரு. மக்கள்கிட்ட அந்த ஒரு மாறுபட்ட வேணும்னு ஒரு முடிவு பண்ணாங்க. குறிப்பாக வந்து அவங்க வந்து மௌன புரட்சி செய்து வேலை பார்த்துருக்காங்க. இப்போ நானும் அல்லது சவுக்கு சங்கரோ எங்கேயாவது போராட்டம் பண்ணோ அல்லது கருத்துக்களையோ இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அவல நிலையில் சொன்னோம்னா சிறைச்சாலையில் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. ஆனால் மக்கள் பார்த்தாங்க, எதுக்குப்பா இவன்லேயே பிடிச்சி உள்ளே போகிறானுங்க, நம்ம எதாவது பேசிட்டு ஏதாவது மாட்டிக்கிறதுக்காக நம்ம ஜெயிலில் இருக்க முடியாது, நம்ம சர்வேலுக்கு பிரச்சனைக்காக ஓடணுன்னு அங்கே ஒன்று இங்கே ஒன்று சில பேர் வந்து குரல் கொடுக்குறத நிறுத்திட்டாங்க. ஆனால் அதோடைய விளைவு வந்து
கடந்த தேர்தலில் ரிசல்ட் பிரமாதமாக வந்து ஒருவர் தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் தேவன் என்றாலும் விட மாட்டேன்னு வைக்கிறார் பாருங்க விஜய் வச்சு. அதான் ஓகே சரி, நிறைவாக ஒரு கேள்வி. நீங்களும் வந்து கடந்த ஆட்சியில் வந்து பல அடக்குமுறைகளை சந்திச்சிருக்கீங்க. அதே மாதிரி ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் அவர்களும் வந்து இன்ன வரைக்கும் அவர் சிறையில் தான் இருக்கார். அவர் எப்போ வெளியே வரணும்னு நீங்கள் வந்து அவர்கிட்ட எதாவது பேசுனீங்களா சார் நீங்கள்? நான் தொடர்ந்து அவரை பார்த்துட்டு வரேன், மனு போட்டு பார்க்குறேன், நீதிமன்றம் அழைச்சிட்டு வரும்போது பார்க்குறேன். என்னை பொறுத்தவரையும் வந்து இந்த சமூகத்தில் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்றது அது ஒரு விதமான காரணமாக இருந்தாலும் அதுவே காரணம் இல்லை. சவுக்கு சங்கர் போன்ற என்னை போன்ற இன்னும் சில ஊடகவியலாளர்கள் இந்த சமூகத்தில் அவலநிலை ஏற்படுது, இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டினா வந்து இவங்க விவசாயம் கூட விட மாட்டேங்கிறான், அவனோட பிடிச்சி குண்டத்தடுப்பு சட்டத்தை கைது பண்ணுறான். இந்த ஆட்சியை வந்து திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி ஆளலை. இது வந்து 4 ஐஏஎஸ் அதிகாரிகளும் 5 ஐபிஎஸ் அதிகாரிகளும் ஆட்சி ஆளுவதற்காக மக்களுக்கு வந்து அடிப்படையாக தெரிஞ்சுட்டான். எல்லாம் பொய் கேஸ், எங்கே பார்த்தாலும் பொய் கேஸ். பாதி பேர் ஜெயிலில் இருக்காங்க, 80% பேர் வந்து பொய் கேஸ் தான் இருக்கான், ஒரிஜினலாக கேஸ் போட முடியல. ஒரு ரவுடி பையனை பிடிச்சி கை காலை உடச்சி உள்ளே போட்டுறீங்க, அவன் மேலே வழக்கும் போடுறீங்க, இவன் குண்டத்தடுப்பு சட்டமும் பார்க்குறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் கஞ்சா கேஸு ஒரு பொய் கேஸு ஒன்று போடுறீங்க. இவ்வளோ கஞ்சா கேஸ் போடுறேன், நீங்கள் எங்கே கஞ்சா வெளியே அங்கேயே தடுத்துருக்கலாம் பார்டர்லையே. அது என்ன வந்து ஒரு கஞ்சா பாக்கெட்டை வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் போடுறதெல்லாம் கமர்ஷியல்னு ஒரு திட்டத்தை போட்டு உள்ளே வச்சிடறாங்க. இது ஒரு விதமான விஷயம். இந்த மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் அன்னைக்கு தேர்தல் காலகட்டத்தில் அவர் பேசின பேச்சுக்கள், அதோட உணர்வோடு சின்ன விஷயங்கள், மக்கள் பிரச்சனை எடுத்து சொல்லி 3 குண்டத்தடுப்பு சட்டம் போடப்பட்டிருக்குது. அவர் நீதிமன்றத்தை எப்பவுமே நம்புற நபர். 20ஆம் தேதி நினைக்கிறேன், 20ஆம் தேதி நிச்சயமாக அவர் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு 2021 வெளியே வந்துடுவார். மீண்டும் அநீதிக்கு எதிராக, அக்கிரமம் செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு எதிராக ஒரு விசில் புயலாக ஒரு குரல் ஓங்கி நின்று கொண்டே இருக்கும். நன்றிங்க.